வணக்கம். நாம தொடர்ந்து சப்த மாதர்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில பிரம்மாணி தேவியை பற்றியும் மகேஸ்வரி தேவியை பற்றியும் ஏற்கனவே நம்ம அற்புதமான ஆன்மீக துளிகள் சேனல்ல வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம். அந்த வகையில இப்போ வைஷ்ணவி தேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவி யாரு, இவர்களை எப்படி வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும், எப்படி வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும், இப்படி பல அற்புதமான அரிய தகவல்களையும் இந்த தேவியை வழிபடுவதற்கு அற்புதமான மந்திரத்தையும் இந்த காணொலியில பார்க்க போறோம். வரீங்களா? வைஷ்ணவி தேவி யாரு, அவங்களை பத்தி அனைத்து ரகசியங்களையும் இப்ப பார்க்கலாம். வைஷ்ணவி அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திருமாலினுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதே போல திருமாலை பெற்றெடுத்தவள் அப்படின்னு அர்த்தம். லலிதா சஹஸ்ரநாமத்துல கோப்த்ரி, கோவிந்த ரூபிணி, வைஷ்ணவி, விஷ்ணு ரூபிணி போன்ற நாமங்கள் அற்புதமான இந்த வைஷ்ணவி தேவியை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த நாமங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டான்னா, உலகத்தை காக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவுக்கும் ஆதிசக்தியான லலிதா பரமேஸ்வரிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, இருவரும் ஒருவரே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான தத்துவத்தை இந்த நாமங்கள் உணர்த்துவதாக இருக்கு. அதனாலதான் உலகத்தை காக்கக்கூடியவள், உலகத்தை காக்கக்கூடிய சமயத்துல விஷ்ணுவினுடைய வடிவத்தில் இருப்பவள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது போல கோப்த்ரி, கோவிந்த ரூபிணி அப்படிங்கிற நாமமானது லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது. இதுக்கு ஆதாரமா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல திருக்கோடிக்காவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான திவ்ய தேசத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டானா, புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமையும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்பாளான திரிபுர சுந்தரி அம்மன் திருவேங்கடமுடையானாக நமக்கு காட்சி தராங்க. அவர்களை திருவேங்கடமுடையானாக தரிசனம் செய்து 12 ஆழ்வார்களும் முக்தி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் தல வரலாறு சொல்லுது. அதே போல லலிதோபாக்கியானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்ட புராணத்தினுடைய ஒரு பகுதியில லலிதா பரமேஸ்வரியே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டான்னா, அஹம்ச லலிதா தேவி புருரூபா கிருஷ்ண விக்கிரகா அப்படின்னு சொல்றாங்க. நான் பெண்ணாக இருக்கும் பொழுது லலிதா தேவியாகவும், ஆணாக இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வீரபத்ரருக்கு ஒரு சமயம் மகாவிஷ்ணுவானவர் உபதேசம் செய்யும் பொழுது அம்பிகையானவள் போகங்களை கொடுக்கும் பொழுது பவானியாகவும், யுத்த களத்தில் துர்க்கையாகவும், பிரளய காலத்துல காளியாகவும், உலகத்தை காக்கக்கூடிய சமயத்துல மகாவிஷ்ணுவான என்னுடைய வடிவத்திலும் இருக்கிறாள் அப்படின்னு மகாவிஷ்ணுவே சொல்றார். இப்படி பல இடங்கள்ல புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் ஆகமங்கள்லையும் அம்பிகையே பெருமாள், பெருமாளே அம்பிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல கட்டங்கள் வருது. அந்த அற்புதமான கட்டங்களுக்கு ஆதாரமாக பெருமாளினுடைய பெண் வடிவமாக பெருமாளை போலவே காட்சி கொடுக்கக்கூடிய இந்த வைஷ்ணவி தேவியானவள் இருக்காங்க. இந்த வைஷ்ணவி தேவியை வழிபட்டால் அப்பரிமிதமான செல்வ செழிப்பானது ஏற்படும். இந்த வைஷ்ணவி தேவியை வழிபட்டால் துஷ்டர்கள் நம்மை கண்டு தூர விலகுவார்கள். இந்த வைஷ்ணவி தேவி சாட்சாத் திருமாலை போலவே 8 கரங்கள் கொண்டவளாக, கருடன் மேல ஆரோகணித்து வருபவளாக அற்புதமான நீலமணி நிறத்தில் காட்சி தராங்க. பெருமாளை போலவே வனமாலி கதீசார்கி சங்கி சக்ரி சனந்தகி அப்படின்னு சொல்றா போல வனமாலை தரித்து சங்கு, சக்கரம், கதை, வில், அம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 8 விதமான ஆயுதங்களை தரித்து அதி அற்புதமாக யதா விஷ்ணு ததாம்பிகா அப்படின்னு சொல்றா போல விஷ்ணுவானவர் எப்படி காட்சி தருகிறாரோ அதே போலவே இந்த அம்பிகையான வைஷ்ணவி தேவியும் காட்சி தராளாம். இந்த வைஷ்ணவி தேவி தான் உடம்புல இருக்கக்கூடிய சீழுக்கு அதிபதியாக இருக்காங்க. அதனால உடம்புல இன்ஃபெக்ஷன் இல்ல சீழ்னால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அனைவரும் இந்த வைஷ்ணவி தேவியை வழிபட்டால் எளிதில அந்த நோயில இருந்து விடுபடலாம். சரி, இந்த வைஷ்ணவி தேவியை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டானா, இந்த வைஷ்ணவி தேவியை தென்னை இலையால் ஆன விசிறியால் விசிறி பன்னீரால் அபிஷேகம் செய்து விரதமிருந்து வழிபட்டு பருப்பு பாயசம் நிவேதனம் செய்து அற்புதமாக துளசி இலையாலும் செந்தாமரை மலராலும் அர்ச்சித்து வழிபட்டால் இந்த வைஷ்ணவி தேவியினுடைய அருளானது வெகு எளிதாக அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வைஷ்ணவி தேவியானவள் விஷ்ணுவினுடைய சக்தியாக இருந்து அந்த மகாவிஷ்ணு பூமியில் ராமராக பிறந்த போது சீதையாகவும், கண்ணனாக பிறந்த போது ருக்மிணியாகவும், வாமனனாக பிறந்த போது பத்மாவாகவும், நரசிம்மனாக பிறந்த போது சிம்மலட்சுமியாகவும், அதே போல ஸ்வர்க்கத்தில் ஸ்வர்கலட்சுமியாகவும், வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும், அரசர்களிடத்தில் ராஜலட்சுமியாகவும், குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும், அழகுள்ளவர்களிடத்தில் சௌந்தரிய லட்சுமியாகவும், புண்ணியாத்மாக்களிடம் பிரீத்தி லட்சுமியாகவும், க்ஷத்ரிய குலத்தில் பிறந்தவர்களிடம் கீர்த்தி லட்சுமியாகவும், வியாபாரிகளிடம் வர்த்தக லட்சுமியாகவும், வேதம் ஓதுபவர்களிடத்துல தயாலட்சுமியாகவும் இருந்து அற்புதமாக அனைவருக்கும் அருள் செய்யக்கூடியவளாக இந்த வைஷ்ணவி தேவியானவள் இருக்காங்க. கேரளத்திலையும் கன்னடத்திலையும் இன்னைக்கும் இந்த வைஷ்ணவி தேவியினுடைய வழிபாடானது ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுத்து, செல்வ செழிப்பை கொடுத்து, வறுமையை நீக்கி சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய இந்த வைஷ்ணவி தேவியை வழிபடுவதற்கு ஒரு எளிய மந்திரத்தை துர்கா சப்தசதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சண்டியில் நமக்காக மார்க்கண்டேய முனிவர் கொடுத்திருக்கார். அந்த மந்திரத்தை நாம இப்ப கேட்கலாமா?
शङ्ख चक्र गदा शार्ङ्ग गृहीत परमायुधे प्रसीद वैष्णवी रूपे नारायणि नमोऽस्तु ते।